நம்மளால ஒருத்தன் ஃப்ளாட் ஆகிட்டான், சேர்லேயே ஃப்ளாட் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், புரியுதா? சேர்லேயே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான். டேபிளில் ஒரு செல் அடிக்குது, காதில் உழுது. தொடலை சார், மனசாட்சியோட தொடலை. மறுபடியும் 10 நிமிஷம் பொறுத்து அடிக்குது, தொடலை. 3வது தடவை அடிக்குது, தொடலை. 4வது தடவை செல்லு அடிக்குது. கொஞ்சம் தெளிஞ்சு எழுந்தான், கேட்டான். எடுத்துட்டு ஹலோண்ணா, எப்போ வருவீங்க? அவசியம் சொல்லணுமா? நானே வருவேன். நானே வந்தால் நானே வருவேன். இல்லை, கார்டு கொடுத்து பர்த்டேவுக்கு ஒரு கம்மல் வாங்கிக்க சொன்னீங்களே, அரை சவரில் அவ்வளோ நல்லா இல்லை, 1 சவரில் சூப்பராகுது, வாங்கிக்கோ. போன வச்சுட்டான். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் அடிக்குது. ஏங்க எப்போ திரும்பி திரும்பி அதையா கேட்குறியாம்மா? என்ன விஷயம் சொல்லு. ஜவுளி கடையில் 5000 ரூபா பட்டு போட அவ்வளோ லுக்கா இல்லை, 7000ல் சூப்பராக இருக்குது, வாங்கிக்கலாமா? வாங்கிக்கோ. வச்சுட்டான். பின்னாடி அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான் பாருங்க. ஏண்டா அரை மணி நேரத்துக்கு முந்தி ஒரு குவார்டர் வாங்கி கொடுறான்னு ஒன்று நான் கெஞ்சனே, கையில் கால்லாம் இல்லைன்ட்ட, அரை சவரனுக்கு பதிலாக 1 சவரம் வாங்கு, 5000க்கு பதிலாக 7000 வாங்குன்னு சொல்றியே, மனசாட்சி டேய் நிறுத்து. அது எவன் போகணுன்னு தெரியல. நானும் 3 தடவை எடுக்கக்கூடாதுன்னு தான் மனசாட்சியோடு இருந்தேன். 4வது தடவை எடுத்தேன். வாங்கிக்கோன்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி கட்டின புருஷனை கேட்டு செய்கிற ஒரு செயலை பார்த்து ஆச்சரியமாக இருந்ததுடா. அதனால தான்டா நான் அவன் வீட்டு பணத்தில் நான் வாங்கிக்கிறேன், உனக்கு என்னடான்னா